This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இளையராஜாவுக்காக காத்திருந்த அப்பாவின் உயிர். அரைக்கதவை திறந்ததும் மலேசியா வாசுதேவன் மகள் உருக்கம். இளையராஜா சாருக்காக என் அப்பாவோட உயிர் காத்திருந்தது என மலேசியா வாசுதேவனின் மகள் பிரசந்தினி வாசுதேவன் உருக்கமாக தெரிவித்துள்ளார். இவர் 8000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். கேரளாவை பிறப்பிடமாக கொண்ட மலேசியாவை சேர்ந்த சத்துநாயர் அம்மாலு தம்பதிக்கு 8வது மகனாக பிறந்தவர் வாசுதேவன். மலேசியாவில் பிறந்ததால் மலேசியா வாசுதேவன் என அழைக்கப்பட்டார். இவர் மலேசியாவில் தமிழர் இசைக்குழுவில் முக்கிய பாடகராக இருந்தார். சென்னை வந்த திரைப்பட வாய்ப்புகளை தேடிய போது பாலு விக்ர பத்தம்மா என்ற பாடலை பாடி அறிமுகமானார். இதைத் தொடர்ந்து கமலுக்காக 16 வயது நிலை படத்தில் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற பாடலை பாடினார். இதனை அடுத்து ஏராளமான படங்களை பாடியிருந்தார். மேலும் படங்களில் வில்லனாகவும் நடித்திருக்கிறார். இவர் 85 படங்களில் நடித்துள்ளார். இவர் 1980களில் தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். இவர் ரஜினிகாந்த், கமலஹாசன் நிறைய பாடல்கள் பாடியுள்ளனர். இவர் பாடும் பாடல் அந்த நடிகர்களை பாடும்படியாக இருக்கும். குரலில் அத்தனை கணீர் சப்தம் இருக்கும். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாடலை எஸ்பிபி தான் பாட வேண்டும். ஆனால் அன்றைய தினம் அவருக்கு குரலில் ஏதோ பிரச்சனை இருந்ததால் அந்த வாய்ப்பு மலேசியா வாசுதேவனுக்கு கிடைத்தது. அதுபோல் செவ்வந்தி பூ முடித்து சின்னக்கோ பாடலுக்கு மிகவும் புகழ் பெற்றது. ஒரு தங்க ரதத்தில் தங்க சங்கிலி, மின்னணு பைங்கிளி, கோடைக்கால காற்றே பூங்காற்றே திரும்புமா, வெட்டு சோறும் வாசம், ஒரு கூட்டு கிளியாக, மெதுவாக என் மனசு தங்கம், ஆசை 100 வகை, என்னம்மா கண்ணு சௌக்கியமா உள்ளிட்ட பாடல்களை பாடியுள்ளார். இவர் அன்னபூர்ணி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு யுகேந்திரன், பிரசந்தி, பவித்ரா ஆகிய பிள்ளைகள் உள்ளனர். இதில் யுகேந்திரன் திரைப்படங்களில் நடித்து பாடல்களை பாடியும் உள்ளார். பிரசந்தி வாரணம் 1000 படத்தில் முன்தினம் பார்த்தேனே பாடலை பாடியிருந்தார். இவர் தனது தந்தை மலேசியா வாசுதேவன் குறித்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருந்தார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: அப்பாவின் உடல் நிலை சரியில்லாமல் போனது. அவரை மருத்துவமனையில் சேர்த்திருந்தோம். அங்கு நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அப்பொழுது அப்பாவால் பேச முடியவில்லை. எங்களை பார்த்ததும் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் வந்தது. நாங்கள் அவருக்கு தைரியம் சொன்னோம். இளையராஜா சாருக்காக அவருடைய உயிர் காத்து கொண்டு இருந்தது என நான் நினைக்கிறேன். அதை ஏன் சொல்கிறேன் என்றால், அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றதுமே இளையராஜா சார் மருத்துவமனைக்கு வந்துவிட்டார். அப்பா இருந்த அறையின் கதவுகளை திறந்து அவர் உள்ளே வந்ததும் அப்பாவின் உயிர் பிறந்தது. இளையராஜா சார் வாசு வாசு என அழைத்து பார்த்தார். நண்பர்கள் என்றால் அடிக்கடி பார்த்து கொள்வார்கள், வெளியே போவார்கள். அப்படியெல்லாம் இல்லை. அவங்க நட்பு கொஞ்சம் வித்தியாசமான நட்பு. அடிக்கடி தொடர்பில் இருக்கிற நட்பு கிடையாது. மனசுக்குள்ளே யோசிப்பாங்கன்னு சொல்லாங்க இல்லை. இது போன்று ஒரு நட்பு தான் இவர்களது நான் என நினைக்கிறேன். இவ்வாறு பிரசந்தி உருக்கமாக தெரிவித்திருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.